நியாயமாவே உங்களுக்கு 6ஆம் பாவம் அப்படின்னும் போது, இவங்களுக்கு கன்னிராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எதிரிகளாவும், சத்ருக்களாவும் தான் இவங்கள பிஹேவ் பண்ணுவாங்க. இவங்கள வந்து இவங்க கூட நடந்துப்பாங்க அப்படின்னும்போது, லவ் பண்ணும்போது பெருசா தெரியறதில்லம்மா. லவ் பண்ணும்போது அந்த பிள்ளை பேசாதா அப்படின்னு ஏங்குவாங்க. லவ் பண்ணி கல்யாணம்னு பண்ணி முடிச்சிட்ட உடனே, இந்த பிள்ளை எப்ப வாய மூடும்னு யோசிப்பாங்க. இல்லைங்களா? இது எல்லா குடும்பத்திலயும் இருக்கிறது தான். அப்ப பெரும்பாலும் மேஷத்துக்கு கன்னி ஒத்து வரதில்ல. கன்னிய லவ் பண்றாங்க அப்படின்னா, நடுவுலயே நெறைய பிரேக்கப் நோக்கி போகுது. அதையும் மீறி திருமணம் பண்ணிக்கினாங்க அப்டின்னா, ஆஃப்டர் மேரேஜ் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. அதையும் மீறி வாழ்றவங்க ஒரு சிலர் இருக்க தான் செய்றாங்க. இல்லைங்களா? அப்ப இந்த மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எதிர்பார்க்கறது நீ வசதியா? அத எதிர்பார்க்காது. நீ ரொம்ப அழகா இருக்கியா? அத எதிர்பார்க்காது. நீ எனக்கு அடங்கி போறியா? அத எதிர்பார்க்காது. ஆஃப்டர் மேரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணும். அடங்கி போறியான்னு எதிர்பார்க்கும். ஆனா, ஒரு லவ் அப்டின்னு பண்ணும்போது, பொண்ணு ஆளுமையா இருக்கா? பொண்ணு வந்து ரொம்ப பார்த்தா வந்து ஒரு நல்ல ஒரு பிசிக்கோட நல்ல ஹெல்த்தியா இருக்கா எனக்கு பிடிக்கும். ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா இருக்கா எனக்கு பிடிக்கும். அப்டின்ற ஒரு மைண்ட் செட் தான்.